ரெண்டாம் வீடு, ரெண்டாம் வீட்டு அதிபதியும் சனி, இவரோட சொந்த வீடும் சனி. அப்போ அந்த சொந்த வீட்டுடைய அதிபதி சனி ரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்குது. பௌர்ணமி, மாசி பௌர்ணமி முன்னிட்டு ஜாக்பட் அடிக்கக்கூடிய ராசியில் சொல்லியிருப்பேன். ஜாக்பட்ன்றது உங்களுக்கு வர வேண்டிய இந்த 3 நட்சத்திரத்தையும் கம்ப்ளீட் பண்ணி பார்க்கும்போது இப்போ ஏழரை சனியில் இவங்க ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனியில் இருக்காங்க. பல நாள் நோய்வாய்ப்பட்டு இருந்தவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க. 5 வருஷமாக இருக்கு தொழிலில் ஒரு முன்னேற்றம். நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதிய தொழில் எதுவும் பண்ணக்கூடாது. அப்போ அந்த அரசியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கும்பொழுது உங்களுடைய பங்களிப்பு, பதவி ஏற்க போகிறவங்களுக்கு, பதவிக்காக போட்டி போடுறவங்களுக்கு உங்களுடைய பேச்சில் கவனம் தேவை. தப்பாக பேசிட்டு பின்னாடி வருத்தப்படுறது அதுக்கடுத்தது அவிட்ட நட்சத்திரக்காரங்க இந்த செவ்வாய் ஆதிக்கம் உள்ளதுனால பிரச்சனைகளும் இருக்குது, பொருளும் இருக்குது, பிரச்சனையும் இருக்குது. அது வரைக்கும் பார்த்துக்குங்க. இடமாற்றம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தள்ளி போடுங்க. புதிய பூமி சொத்து வாங்க. (2024) குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்தலாம். இப்போ இந்த மகர ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலபுருஷ ராசிக்கு 10ஆம் வீடு சனி வீடு. அப்போது இந்த சனி பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து 2வது வீட்டில் இருக்கார். அப்போ கும்ப வீட்டில் இருக்கார். அப்போது இந்த 12 வீட்லேயே மகரத்துக்கு இருக்கக்கூடிய முதல் சிறப்பு என்னன்னு கேட்டால் அதுக்கு அடுத்து 2ஆம் வீட்டு அதிபதியும் சனி, இவரோட சொந்த வீடும் சனி. அப்போ அந்த சொந்த வீட்டுடைய அதிபதி சனி 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்குது கூடுதல் சிறப்பு. அப்போது என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வாக்குப்பளிதம்னு இருக்கும், பொருளாதாரமும் இருக்கும், பண வரவுக்கு குறைவில்லை. அதாவது எம்டி ஆக்க விட மாட்டார். பாக்கெட்டை எம்டி ஆக்காமல் ஃபில் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்றது சொல்லலாம். பணத்தட்டுப்பாடு இருக்காது, பணம் வரும், அதற்கேற்ற செலவும் இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஆண்டு இவங்களுக்கு சொல்லக்கூடியது. குறிப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இடமாற்றம் இருக்குது, தொழில் மாற்றம், இடமாற்றம் அப்படின்றது ஏற்கனவே நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த மாசி பௌர்ணமி முன்னிட்டு ஜாக்பட் அடிக்கக்கூடிய ராசியில் மகர ராசின்னு சொல்லியிருப்பேன். ஜாக்பட்டுன்றது உங்களுக்கு வர வேண்டிய பணமே ரொம்ப நாள் வராமல் இருந்துச்சுன்னா திடீர்னு இந்த 10 நாளில் வரும்னு சொன்னது. இது மகர ராசிக்கும் பொருந்தக்கூடியது. 100% இவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராமல் பண வரவு, அதனால் வாழ்க்கை தரத்தை ஒரு ஸ்டெப்பு மேலே முன்னேற்றக்கூடியது அப்படின்றது சொல்லலாம். இந்த 3 நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதம், திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், அப்புறம் பார்த்திங்கன்னா அவிட்டம் 1, 2 பாதம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்களை பார்த்தீங்கன்னா உத்திராடம்ன்றது சூரியனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம் திருவோணம், அவிட்டம்ன்றது செவ்வாயோட நட்சத்திரம். ஸோ இந்த 3 நட்சத்திரத்தையும் கம்ப்ளீட் பண்ணி பார்க்கும்போது இப்போ ஏழரை சனியில் இவங்க ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனியில் இருக்காங்க. அப்பாடான்னு பெருமூச்சு விட்டு ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகி ரிலாக்ஸாக இவங்களுடைய அன்றாட வேலைகளையும் எதிர்கால வேலைகளையும் செய்யக்கூடிய காலகட்டத்துக்கு வந்தாச்சு. எப்படி தனுசுக்கு ஏழரை சனி கிளியர் ஆச்சோ அந்தளவுக்கு கடுமையான இதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மகரத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரே தொல்லை உடல் உபாதை. பல நாள் நோய்வாய்ப்பட்டு இருந்தவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க. 5 வருஷமாக இருக்கிற பிரச்சனை, 10 வருஷமாக இருக்கிற பிரச்சனைனா அதிலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆவாங்க. சுத்தமாக விலகுன்னு சொல்ல முடியாது, ரிலீஃப் ஆகி தன்னுடைய வேலைகளை இவங்க செய்யக்கூடிய ஆற்றல் இந்த சனி பகவான் இந்த குரோதி ஆண்டில் கொடுக்குறாரு. ஆரோக்கியம், கவனம் தேவை. அதே நேரத்தில் தடைகள் இல்லை. அடுத்த கட்டத்துக்கு செய்யும் தொழிலில் ஒரு முன்னேற்றம். நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதிய தொழில் எதுவும் பண்ணக்கூடாது, புது முயற்சி பண்ண வேண்டாம். நட்பு முறையில் தங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்களோடு நட்பாக பழகிட்டு போங்க. மற்றவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ உதவி செஞ்சுட்டு போங்க. உங்களுக்கு நீங்கள் அடுத்தவங்ககிட்ட தேடி போய் உதவி செய்யுங்கன்னு கேட்க முடியாத ராசி மகர ராசி. அதனால் நீங்கள் தான் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க. அந்த வகையில் உங்களுக்கு அந்த கர்மம் கழியுது அப்படின்னு சொல்லலாம். பெரிய பெரிய பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துட்டீங்க. இதுக்கு மேலேயும் பிரச்சனைகள் இல்லை. படிப்படியாக உங்களுக்கு வாழ்க்கை முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி
இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்கத்தால் பாராட்டோ இல்லை அரசாங்கால் கௌரவிக்கப்படுகிறதோ இல்லைன்னா அரசியல்வாதிகளுடைய நட்பு அரசியல் போக்கு பெரும்பாலும் மகர ராசியில் வந்து உத்திராட நட்சத்திரக்காரங்க சூரியன் ஆதிக்கம் உள்ளவங்களாம் தான் அரசியலில் அவங்க இருப்பாங்க மகர ராசிக்காரங்க பெரும்பாலும். அப்போ அந்த அரசியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கும்பொழுது அரசியலில் உங்களுடைய பங்களிப்பு பதவி ஏற்க போகிறவங்களுக்கு பதவிக்காக போட்டி போடுறவங்களுக்கு பதவியில் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய உழைப்பு முக்கியம். அந்த உழைப்பு வந்து நீங்கள் போடுவீங்கன்றது தெரியும். உழைப்பாளி 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 அப்போ தான் இரவும் பகலும் பார்க்காம உழைக்கக்கூடிய டெடிகேஷனான ராசின்றதுனால உங்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் சப்போர்ட்டான ஆண்டு அப்படின்ட்டு சொல்லலாம். அதே மாதிரி வந்து திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி வந்து உங்களுடைய பேச்சில் வந்து கவனம் தேவை. தப்பாக பேசிட்டு பின்னாடி வருத்தப்படுறது, மன அமைதி உங்களுக்கு தேவை. மன அமைதிக்கு திருப்பதிக்கு போகலாம், நீங்கள் வேறு எங்கேயாவது மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்கள் இப்போ பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த போன ஆண்டு என்ன ஃபாலோ பண்ணீங்களோ என்ன இறைவனங்களோ அதே தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பு நடந்துகிட்டே இருக்கும். குலதெய்வ அருள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. குலதெய்வத்தை வேண்டுங்க. திருவோண நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை கைவிடக்கூடாது. அதுக்கடுத்தது அவிட்ட நட்சத்திரக்காரங்க இந்த செவ்வாய் ஆதிக்கம் உள்ளதுனால தயவு செஞ்சு பார்த்துங்க. உங்களுக்கு அந்த உங்கள் நட்சத்திரத்துலேருந்து 4ஆம் வீடு மேஷராசி. அந்த மேஷராசியில் தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த குரோத ஆண்டு ஸ்டார்ட் ஆகிருக்குது. செவ்வாய் சார்ந்த விஷயம் அதிபதியே இந்த ஆண்டு வந்து குரோதி ஆண்டை வழி நடத்தி போகிறவர் செவ்வாய். அதனால் உங்களுக்கு பூமி சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. அதே மாதிரி வந்து பிரச்சனைகளும் இருக்குது, பொருளும் இருக்குது, பிரச்சனையும் இருக்குது. அது வரைக்கும் பார்த்துங்க. இடமாற்றம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தள்ளி போடுங்க. புதிய பூமி சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மொத்தத்தில் 3 நட்சத்திரத்துக்குமே நல்லா இருக்குது மகர ராசிக்கு. அதனால் குறை ஒன்றும் இல்லை. சின்ன சின்ன சறுக்குகள் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். எவ்வளவோ 5 வருஷம் சமாளிச்சிட்டிங்க, எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி. அதனால் மகர ராசி ஜபம் ஜெயம் வெற்றி. மகர ராசி நேயர்களுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிடணும். உங்களுடைய சோம்பேறித்தனத்தை போய்க்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு இப்போ வந்து சுறுசுறுப்பு அதிகமாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பாத சனியில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வேலை பலுவு. நீங்கள் எப்படி வந்து ஜென்ம சனியில் முடங்கி இருந்தீங்களோ அதே மாதிரி பாத சனியிலேருந்து உங்களை வந்து சுறுசுறுப்பாக்கியிருப்பார் முன்னை விட. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாதுன்றது ஒன்று 2 விதமான குழப்பத்தில் இருக்கிறவங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை பண்ணுங்க, தெரிஞ்ச சேவையை செய்யுங்க. மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவமனைக்கு முடியாதவங்களுக்கு கூட்டு போகிறது, அவங்களுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்குறது, சுகர் பேஷண்ட்டு, ஹார்ட் பேஷண்ட்டு, இந்த மாதிரி சனி அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா மூத்தவர். அப்போ மூத்தவர்கள் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி, அவங்களுடைய படிப்புக்கேற்ற வேலை உங்களால் எங்கன்னா முடிஞ்சதுன்னா ரெக்கமெண்டேஷனில் வாங்கி கொடுங்க. இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாற்றுத்திறனாளிகள் அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டமே பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நாட்டுக்கே தோஷம். வேறு யார் போராடினாலும் பரவாயில்ல. இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட்டு போராடுறாங்க, அதே மாதிரி வந்து டீச்சர்ஸ் போராடுறாங்க, இவங்களெல்லாம் போராடுறாங்க, அரசாங்கம் காது கொடுத்து கேட்குது. ஆனால் இவங்க வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து அவங்க வந்து கேட்கக்கூடியது என்னன்னு கேட்குறாங்கன்னா, தன்னுடைய திறமைக்கு தான் அவங்க வந்து வேலை கேட்டாங்களே தவிர அனுதாபத்துக்கு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்க கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து அவங்கள ஒரு நாள் கூட பண்ண விடக்கூடாது, பல நாள் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய மனக்குமுறலுக்கு அரசாங்கம் இல்லை, யாருமே தனி ஒரு மனிதன் கூட ஆளாகக்கூடாது அப்படின்றது தான். அதனால் நீங்கள் அவங்கள மகிழ்வீங்க, குளிர்ச்சி படுத்துனீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் இந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டு மிகவும் சிறப்பு அப்படின்றது சொல்லலாம். இப்போ வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய கணவன் விட்டு மனைவி பிரிஞ்சு இருக்கிறவங்க, மனைவி விட்டு கணவன் பிரிஞ்சு இருக்கிறவங்க வந்து திருப்பி சேர்றதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்குது. கணவனை இழந்தவர்களுக்கும் வந்து மறுமணத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்கவுங்க வயதுக்கு ஏற்ற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி நடக்கும். அதனால் உங்களுடைய பரிகாரமே வந்து மாற்றுத்திறனாளிகள், அதுக்கு அடுத்தது உடம்பு முடியாதவங்களுக்கு மருத்துவ உதவி, இது மட்டும் பண்ணிங்கனாலே போதும். வழக்கமாக நீங்கள் பண்ணக்கூடிய சூரியன் பகவான் வணங்குறது, பிரதோஷத்தை வணங்குறது, மகர ராசிக்காரங்க கும்பராசிக்காரங்களாம் இதெல்லாம் ரெகுலராக பண்ணுறவங்க தான்.
இதில் வந்து பிரதோஷம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்கள் சாமி கும்பிடுங்க, குலதெய்வத்தை கும்பிடுங்க. இதை 2த்தை அடிஷ்னலாக பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பண்ணாதவங்க இதை பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிங்க. லைஃப் லாங் பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம்.